வணக்கம். அது சரி, அது சரியா? எது சரி? என்ன சரி? அந்த பெரியவர் எந்த பெரியவர்? சரி, விஷயத்துக்கு வரலாம். அந்த தாடி வச்சுருந்தார் ஒரு பெரியவர். எந்த தாடி வச்சுருந்தார்? அதான் சார், வள்ளுவர். வள்ளுவர். வள்ளுவர் பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் வளவலான்னு எல்லாம் சொல்லிக்கிறீங்களா சார்? என்ன சொன்னார் வள்ளுவர் கேட்குறீங்களா? அவர் சொன்னார், துன்பம் வரும் நேரத்தில் சிரிங்கோ. துன்பம் வரும்போது சிரிங்கோ என்று சொன்னார். அந்த பெரிய மனுஷனுக்கு வேலை இல்லை சார். துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிப்பான் மனுஷன்? புயலுக்கு பின்னே அமைதி. ஆமாம், பாருங்க, ஒரு குழந்தைய தன் தகப்பனா தாயா அவனை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவனுக்கு துன்பம் வருது. அந்த சமயத்தில் அழுவான். ஆனால் அந்த அடிக்கு பிறகு இன்னொரு அதிர்ஷ்டம் இருக்கு அவனுக்கு. ராஜடா நீ அவனை போடா உக்காரா, என்னடா பண்ணுகிற, ஏன்னா பண்ணிட்டு அடிச்சா இல்லை. அப்படி இருந்தவங்க அதை அடிச்சிட்டு பிறகு நீ அழுவுறிய, அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் செல்லடா நீ, என் கண்ணுடா நீ, என் தங்கடா நீ, வா கடைக்கு போகலாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்? இதான் சாக்குனீவ, எனக்கு அந்த இது வேணும், இது வேணும், மிட்டாய் வேணும், அந்த பொம்மை வேணும், எனக்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடு இன்னும் கேட்குவான். ராஜாடா வா போகலாம் சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு இஷ்டமாக இருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஜா துன்பம் வந்தோம், வேலையில் சிரிங்கன்னாங்கல்ல, நீ இத்தனை நினச்சிக்க நீ சிரிக்கணும். சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. ஓகே, சிரிப்போமா? நான் சொன்னதை பற்றி சிந்திப்போமா? சிந்தனை செய், சிந்தனை செய்.